ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்னோட ஈவினிங் ஸ்டடி ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் படிக்கும் போது என்னோட பேபி எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் படிக்கும் போது என் பேபி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான் இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நான் படித்தேன்னா 3 monthsல என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும், ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்ல 11th 12th இருக்க லெசன்ஸ்லாம் ஒரு லெசன் படிக்கிறதுக்கே 1 day இல்லைனா மேக்ஸிமம் 2 days கூட ஆகும். அந்த மாதிரி லெசன்ஸ்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் முன்னாடி மாரி நிறைய போர்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா தமிழ் படிக்கிறதுக்கே 3 months 4 months அது மாதிரி தனியாக பல்காக எடுக்கும். அந்த அளவுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே கட் டவுன் பண்ணிட்டதுனால தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு 30 days இருந்தால் போதும். நீங்கள் இலக்கணம் உங்களுக்கு நல்லா தெரியும், இலக்கணம் நீங்கள் கிளியராக இருக்கீங்கன்னா தமிழை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துட்டு மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய நேரம் படிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய புதுசாக படிக்கிறவங்க என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, இது மட்டும் படித்தா போதுமா, அது மட்டும் படித்தா போதுமா, பாஸ் பண்ணிடலாமான்னு கேட்குறீங்க. குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் படித்து பாஸ் பண்ண முடியும்னா இந்நேரம் எவ்வளவோ பேர் பாஸ் பண்ணி வேலையில் இருந்திருப்பாங்கல்ல. ஏன் எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியல? கிட்டத்தட்ட 20 lakhs people கிட்ட வந்து Group 4 எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனால் அதில் பாஸ் பண்ணுறவங்க ரேட்டுன்னு பார்த்தா ரொம்பவே கம்மி தான். 20 lakhs peopleக்கு வேகன்சியுமே ரொம்ப கம்மி. 6,000 7,000 8,000 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை யோசிச்சு பாருங்கள். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ படித்தா போதும் அவ்வளோ படித்தா போதும்னு தயவு செஞ்சு நம்பி ஒரு வருஷத்தை வந்து வீணாக்காதீங்க. நான் இம்பார்ட்டன்ட் 25 lessonsன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 2-3 பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த 25 lesson மட்டும் படித்தேன்னா நான் வந்து பாஸ் பண்ணிட முடியுமான்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த 25 lesson மட்டும் படிக்கணுன்றதுக்காக அந்த வீடியோ போடல. அந்த 25 lesson வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் மீதி லெசன்ஸ்லாம் படிங்கன்றதுக்காக தான் அது போட்டிருந்தேன். ஸோ இவ்வளோ மட்டும் படித்தா போதும் அவ்வளோ மட்டும் படித்தா போதுன்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு நம்பி ஏமாறாதீங்க. ஜிஎஸ்ல மட்டுமே 100+ lessons இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருந்தா தான் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நமக்கு தெரியாதது வந்தால் கூட நம்ம வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணுற அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ்லலாம் ரீசனிங்கே 10 question இந்த தடவை சொல்லியிருக்காங்க. அப்போ 10க்கு 10 நம்ம எடுப்போமான்றது கண்டிப்பாக டவுட் தான். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க கொஸ்டின்ஸ்லாம் ட்விஸ்டடாக கேட்குறாங்கன்றதை லாஸ்ட் எக்ஸாம்லேயே நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கணும். தமிழில் ஓல்டு புக் படிக்கணுமா, 11th 12th ஜிஎஸ் லெசன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிக்கணுமா, Group 4க்கு SSLC ஸ்டாண்டர்ட் தானே, 10th வரையும் படித்தா போதும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. லாஸ்ட் 5 yearsோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள். அதில் மோஸ்ட்லி எங்கேருந்து கொஷின் கேட்டிருக்காங்கன்றது உங்களுக்கே புரியும். என்னதான் SSLC ஸ்டாண்டர்டாக இருந்தாலுமே 11th 12thலேருந்து கொஷின்ஸ்லாம் வருது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் படிக்கும் போது மோஸ்ட்லி என்னோடய பையனை பக்கத்துலேயே தான் வச்சுட்டு படிப்பேன். நான் என்ன பண்ணி அவனை எங்கேஜிங்காக வச்சுக்கிறேன்றதை பாருங்கள். Baby, what are you doing? Coloring. பேப்பரில் கலர் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச டாய்ஸ் ஏதாவது அவர் கையில் கொடுத்து விளையாட சொல்லிவிட்டு அப்படியே நான் படிப்பேன் அவரை பார்த்துக்கிட்டே. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த கலர் பண்ணுறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய புக்கில் நான் நிறையா ஹைலைட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு அதை கலர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் படிக்கும் போது எல்லாமே அவரும் என்னுடைய பென்னு பென்சில் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் ஏதாவது கிரிக்கெட் இருப்பார். அப்படியே அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டே நான் படிச்சுட்டு இருப்பேன். இப்போ இந்த வீடியோலேயே பாருங்கள் எத்தனை தடவை என்கிட்ட வந்து என்னுடைய பெண்ணெல்லாம் வாங்கிட்டு போவாருன்னு. சம்டைம்ஸ் இப்படி கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பார், நான் பாட்டுக்கு படிப்பேன். சம்டைம்ஸ் நான் புக்கை எடுத்து வச்சுட்டு உட்காரன்னு தெரிஞ்சாலே ரொம்ப கிராங்கி ஆகி அழுக ஆரம்பிச்சிருவார். அந்த டைம்லாம் வந்து சுத்தமாக என்னால் படிக்க முடியாது. எல்லா டேஸுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக குழந்தைய பார்த்துட்டு படிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இன்னும் நிறைய பேர் 2 kids 3 kids அந்த மாதிரிலாம் மேனேஜ் பண்ணிட்டு படிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அதனால் நமக்கு மட்டும்தான் கஷ்டம்னு நினைக்காம நம்மளை விட கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். குழந்தை இருக்குது வீட்டு வேலை இருக்குன்னு இன்னும் சாக்கு சொல்லிகிட்டே இருந்தோம்னா நாள் வந்து வேகமாக ஓடிடும். நமக்காக டைம் வந்து வெயிட் பண்ணாது. நம்ம என்ன தான் பெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எது, பெஸ்ட்டு இன்ஸ்டியூட் எதுன்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில் போய் தேடி தேடி படித்தாலுமே நம்மளுடைய இன்புட் வந்து 90% இருக்கணும். அவங்களுடைய இன்புட் வந்து வெறும் 10% தான். அதை விட கம்மியாக இருக்கும்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம படித்தா மட்டும்தான் எப்படியா இருந்தாலும் மார்க் வாங்க முடியும். அங்கே போய் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிடுறதால மட்டும் அவங்க ஃபேமஸ் இன்ஸ்டியூட்டு அதனால் மட்டும் நமக்கு வந்து வேலை கிடச்சிடாது. ஸோ இன்ஸ்டியூட்டு அந்த டெஸ்ட் பேட்சோடைய மெட்டீரியல்ஸை மட்டும் நம்பிட்டு கண்மூடித்தனமாக அதை மட்டும் படிக்காதீங்க. நமக்கு ஸ்கூல் புக் தான் முக்கியம். அவங்க மெட்டீரியல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகும். அது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கும் போது எந்த ஒரு விஷயமும் நமக்கு மிஸ் ஆகாது. ஸோ இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஸ்கூல் புக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ எதை நம்பி யாரை நம்பி படிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் எப்படி உங்கள் பேபியை மேனேஜ் பண்ணிட்டு படிப்பீங்கன்ற உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில்
கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.